அனைவருக்கும் வணக்கங்க. வெரி குவிக் அண்ட் சிம்பிள் வீடியோ. 6 எபிசோட்ஸ் ஆஃப் மகாவதார் பாபாஜி நம்ம பார்த்தோம். நாகராஜுலேருந்து மகாவதார் பாபாஜி வர வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்றதை உங்களுக்கு தெரியணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு. கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. சரிங்க, மகாவதார் பாபாஜி நிலைக்கு வந்துட்டார். அடுத்த அவருடைய லைஃபை இப்போ தான் ஆரம்பிக்குது. எப்படி மகாவதார் பாபாஜி அந்த நிலைக்கு அவர் தொட்ட பிறகு அவருக்குன்னு ஒரு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னது இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. கேள்விகள் குருக்களோ போகரோ அகத்தியரோலாம் வரல. ஏன்னா அவங்க எல்லாருமே அவர் அனுப்பிட்டாங்க. உன்னுடைய வேலை பொறுப்பு முடிஞ்சிச்சுப்பா, சொல்லி கொடுத்தாச்சு, பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் கண் திருஷ்டியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நாகரீகம் உலகம் எல்லாமே மாறுது. இந்த கலியுகம் அப்படின்பது மாடர்ன் சிவிலைசேஷன் ஆகிட்டே வருது. பல காலங்கள் ஆகுது, பல காலங்கள், செஞ்சுரிஸ். பாபாஜி அவர்கள் பார்க்குறாரு, போர்கள் நடக்குது, அதுக்கப்புறமா குழந்தைகள் திருடப்படுறாங்க, நிறைய துஷ்டங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மகாவதார் பாபாஜிக்கே இந்த உலகத்தை விட்டு போயிடணும். நான் இப்போ உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி பாபாஜி அவர்களுக்கும் உலகத்தை விட்டே நான் போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல, உடலை விட்டு நான் போயிடணும் அப்படின்னு அவர் ரொம்பவே மகாவதார் நிலையை அடையும் போது, அப்போ அவர் இது பண்ணும்போது தான் அவர் சந்திக்கிறார் ஒருத்தவங்களை. அவங்க தான் நம்ம மாதாஜி. அவங்க மகாவதார் பாபாஜியோட சிஸ்டராக சொல்லுவாங்க. இங்கே உண்மையான அடையாளம் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லா மனிதருக்குள்ளேயும் 2 உடல்கள் இருக்கும். இது மெட்டாஃபருங்க. மெட்டாஃபர்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தங்கச்சியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் வெளியில் உலகத்தில் நடக்குது. அந்த வெளி உலகத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற சக்கரங்கள் அமைப்பில் தான் கோவில் வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் மகாவதார் பாபாஜிக்கும் அவருடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் தன்மைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு பெண் தன்மை, ஆண் தன்மை இருக்கும். அது இருந்தால் தான் ஒரு பெண்ணை நீங்கள் காதலிப்பீங்க. அது இல்லைன்னா, அந்த குரோமோசோம் இல்லைன்னா உங்களால் அது காதல் வராது. ஸோ இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு விட்டுருங்க, அந்த டாபிக் வரல. ஸோ இந்த மகாவதார் பாபாஜியோடைய உள்ள அந்த சக்தின்னு சொல்லுவாங்க. சிவம் அப்படின்றது என்பது டோட்டலாக ஆணை குறிக்கிறது. சக்தி என்பது, அந்த குண்டலினி என்பது டோட்டலாக பெண்ணை குறிக்கும். ஸோ அந்த பெண்ணை குறிப்பாக அங்கே வச்ச ரீசனே, அது உள்ளே இருக்கிற குண்டலினி என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த உலகத்தில் இருக்கணும், யாரும் அடையாத ஒரு நிலை நீ அடைஞ்சிருக்கிற மகா அவதார் நிலை, அது சும்மா இல்லை, அதனால் நீ இருக்கணும் இந்த உலகத்தில்னு சொல்லி உள்ளே இருக்கிற எனர்ஜி சொல்லுது. இவருக்கு கன்ஃபியூஷன். அப்போது ஒரு குகையிலேருந்து ஒரு மாதாஜி வெளியில் வராங்க. அதை தான் தங்கச்சியாக பாபாஜி அதை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய திறன் மகாவதார் பாபாஜி உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் அதை நீங்கள் தட்டாதீங்க, நிறைய நீங்கள் செய்யணும். இந்த உலகத்தை பார்த்து பயந்து ஓடினா எப்படி? அந்த நிலைக்கு உங்களை கடவுள் கொண்டு போயிருக்கிறாருன்னா, கடவுளுக்கு தெரியாத அவங்களை எங்கே காப்பாற்றணும், எப்படி வச்சுக்கணும்னு. அதனால் அந்த சக்திகள் எல்லாமே பயன்படுத்த சொல்லலை. அந்த உலகத்தில் இருக்கிற சில மக்களுக்கு, அந்த மக்கள் எல்லாருக்குமே, சிறுவன்களோ பெரியவர்களோ, இந்த யோக மார்க்கத்தை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் குகைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது மகாவதார் பாபாஜி அப்படியே ஸ்டன் ஆகிட்டு, என்னடா இது, சரி கடவுளே அனுப்பி உன் மூலியமாக சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இங்கே இவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம். அப்போ பாபாஜியோட மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. மிஷன் ஸ்டார்ட்ஸ். மகாவதார் பாபாஜி பல பேருக்கு கிரியா இனிஷியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் யாராலையும் செய்ய முடியல. இப்போ நான் எப்படி இங்கே நான் பாபாஜி அளவு இல்லை, நான் ஒரு கால் தூசு. நான் இங்கே ஒரு மனுஷனாக இருந்தேன் இத்தனை பேருக்கு யோகம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னாலே முடியல. ஏன்னா அதை ஏற்றுக்கிற அளவுக்கு யாரும் வரல. யோகா செய்கிறீங்க, மெடிடேஷன் செய்கிறீங்க, அதை சொல்லலை. யோகம், கிரியாவாசி, அதெல்லாம் செய்வதுக்கு நிறைய பேரால் உட்கார முடியல. 18 வருஷம்லாம் போயா அப்படின்றாங்க. அந்த காலத்துலேயும் அப்படி தான், இதை விட மோசமாலாம் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறபோது மகாவதார் பாபாஜிக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. யோகா, இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சில சீடர்கள். அப்படி ட்ராவல் பண்ணும்போது அப்போது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் தான் அவருக்கு இயேசுநாதர் டச் ஆகுறாரு. ஜீசஸ் தாங்க டச் ஆகுறாரு. இப்போ ஜீசஸ் எப்போ வந்தார், ஜீசஸ் எப்படி வந்தார், ஜீசஸ்க்கு இவருக்கு என்னென்ன தொடர்பு, எப்படி இந்த கதை போகுது, ஏன்னா உண்மையாக நடந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி ட்ராவல் ஆகுது,
இந்த இடத்துல கடவுள் ஜீசஸை ஏன் இங்கே அனுப்புகிறாரு, இவங்க 2 பேருக்கும் என்ன மிஷன், அண்ட் இயேசுநாதர் வந்தார், அவருடைய லைஃப் எப்படி திருப்பப்பட்டுருச்சு, அண்ட் அவர் போய் எதுக்கு அங்கே போய் அவ்வளோ சஃபர் ஆனார், எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்த எபிசோடில் பார்ப்போம், எபிசோடு 8. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களுக்கே தெரியும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அறிவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.